எந்த குளிர்ச்சியும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு மெட்டல். அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி உலோகங்கள்லாம் விற்பனை பண்ணி அதுக்குண்டான மோட்டார்களை தயார் பண்ணி ரொம்ப முன்ஜாக்கிரதையோடு தான் வேற்று கிரகத்துக்கு போக முடியும். 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்பதான் கண்டுபிடிச்சாங்களே ஏதோ ஒரு உறுப்பு வந்துட்டு இருக்குன்றது. அதுக்குள்ளவே வந்து பார்த்தா இப்போ அக்டோபர் கடைசி இல்ல நவம்பருக்குள்ள பூமியை வந்து அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு இந்த துல்லிய கணக்கெல்லாம் யாரும் ஒன்றும் கணக்கிடலை. இது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் உலக அரசியல்லாம் இருக்குது. நம்ம உலக நாடுகள் ஒப்பிடக்கூடிய ஒரு படி கூட இருக்கலாம். ரகசியங்களும் சொல்ல மாட்டாங்க, ராணுவ ரகசியங்கள். அதனால இதெல்லாம் தாண்டி வேற்று கிரக மனிதன் ஒருத்தர் வந்தார். ஒரு சில காண்டினென்ட்ல ஒரு ஏதோ சில்வர் கலர்ல நீட்டிட்டு நிக்குது. இது வந்து மேபி ஏலியன் வந்து அவங்களுடைய ஸ்பேஸ் ஷிப்ல ஏதாவது வச்சுட்டு போயிருக்கலாம் சொல்லிட்டு அங்கங்க கொஞ்சம் சடனா காட்டினாங்க. ஒரு சில கண்ட்ரீஸ்ல ஒரு மினுமினுக்கிற மாதிரி நட்சத்திர கும்பல் வந்து மினுமினுப்போடு தான் இருக்கும். ஏன்னா சூரியனுடைய அந்த கிரகத்தினுடைய லைட்டு பிரதிபலிப்பு இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம பார்க்குற சந்திரன் பார்க்குறோம். சந்திரனுக்கு அதுக்கே லைட் கொடுக்குதா? அது சூரியனுடைய லைட்டை தான் வாங்கி உங்களுக்கு பிரதிபலிக்குது. அதனால் இப்போ நட்சத்திரங்கள் அவ்வளோ இருக்குது. அதுங்களுக்கு ஒளி கிடையாது. எல்லாம் சூரியன்கிட்டருந்து வாங்கின ஒளியை வாங்கி தான் அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க. ஆக இந்த பிரதிபலிக்கிற பிம்பங்கள் எங்கேயாவது கீழே இருந்து இறங்கும் பொழுது அதை ஏதாவது எங்கேயாவது ஒரு வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களோ விண்வெளியில் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை அவங்க வந்து சாதாரணமாக வந்து இப்படி ஒரு பொருள் கண்டுபிடிச்சிட்டோம்,